வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காலபுருஷனுக்கு 7 என்று சொல்லக்கூடிய நிரந்தர முதலீடு வீடான மகா தனயோகத்தை தரக்கூடிய வீரிய தைரிய யோகஸ்தானம் தான் இந்த துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களை எளிதில் கச்சிதமாக தராசி போல் இடைபோடும் தராக மந்திர யோகம் பெற்றவர்கள் இந்த துலாம் ராசி துலா லக்ன நேயர்கள். உங்களில் தைரிய வீரிய ஸ்தானமான செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரமும், ராகு பகவானின் சுவாதி நட்சத்திரமும், குரு பகவானின் விசாகம் நட்சத்திரம் பிறந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இந்த மகா தனயோக பாக்கியசாலிகள். உங்களில் பிரியமானவர்களே, உங்கள் ராசிக்கு 5 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானமான 5இல் கரும்பாம் ராகு பகவான் அமர்வதனால் இந்த காலகட்டங்களில் இந்த 200 நாட்களுக்குள் குழந்தை பாக்கிய யோகத்தில் பல துலாம் ராசிக்கு இரட்டை ஆண் குழந்தை யோகம் பெறக்கூடிய யோகமும் ஆண் குழந்தை மகவு கிடைக்கக்கூடிய காலமும் பலருக்கு ஏற்படும். தைரிய வீரியம் ஏற்படும். உங்கள் குலதெய்வத்தின் குருவர்கள் கிட்டும். உங்களுக்கு பல வழியில் வருமான பெருக்கம் அடிக்கும். திடீர் லாட்டரி யோகம் அடிக்கும், புதலி யோகம் அடிக்கும். பலருக்கு மண்ணாபர யோகம், பொன்னாபர யோகம், புதிதாக வாங்கக்கூடிய நேரமும் பழைய முதலீடுகளை தவிர்த்து புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய யோகமும் பலருக்கு ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். பலரும் இந்த காலகட்டத்தில் மகா தனயோகம் பெற்றாலும் மகா பாக்கியசாலம் மகா யோக்கியசாலம் அந்த வண்ணம் இருப்பார்கள். நிரந்தரமான முதலீடு பெற்ற மகா பாக்கியசாலிகளும் மகா யோக்கியசாலியுமான இந்த துலாம் ராசி நேயர்கள். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சனி பகவானின் வீட்டில், அதாவது காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதனால் இந்த ராகு பகவான் சனியை போல் செயல்படுவார். சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு 6ஆம் வீட்டில் அஷ்டலட்சுமி யோகத்தில் அமர்ந்து கொண்டு எதிரே கலங்கடித்து துவம் செய்து மகாராஜ யோகத்தை அள்ளி கொடுக்கின்றார். வெளிநாட்டு படங்களையும் வெளிநாட்டு முதலீடுகளையும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய யோகத்தையும் அள்ளி கொடுப்பதில் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த சனி பேச்சால் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றார் பல துலாம் ராசினியர். இந்த காலகட்டங்களில் பிரியமானவர்களை, உங்கள் தொழிலை விரிவுபடுத்துங்கள். திடீரென்று தேர் போன்ற வாகனத்தை வாங்கக்கூடிய நிலையும், கட்டிய வீடை இடித்து அதை புதுப்பித்து ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நேரமும், திடீரென்று சிலர் வீடு பல கோடி ரூபாய் கொடுத்து அதை வாங்கக்கூடிய காலமும் பல துலாம் ராசி அன்பர்களுக்கு நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நடக்கப் போகின்றது. சகோதர சகோதரர்களே, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ராகு பகவானை மனதார துதித்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கை மனரம்மியமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியுடன் மகா விநியோகத்துடன் இந்த 200 நாட்களுக்குள் மாறுவது உண்மை. மேலும் உங்கள் வாழ்க்கையை 4 கூடிய 5 கூடிய சனீஸ்வர பகவான் சுகஸ்தானாதிபதியும் ஒரு யோகாதிபதி என்பவன் 6ஆம் வீட்டில் அமர்ந்து அவருடைய அபூர்வ தன யோகத்தை 9ஆம் வீட்டை பார்ப்பது ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய நேரமெல்லாம் இந்த காலகட்டங்களில் அமையும். தந்தவெளி ஆதாயங்கள் அதிகம். உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டமாய் மாற்றப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் மகா தனயோகத்துடன் வரக்கூடிய காலமும் நேரமும் அதிகரிக்கும். நீங்கள் செல்கின்ற இடத்திலெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு யோகமும் மகா புகழும் வரக்கூடிய காலமும் இந்த காலகட்டங்கள் நடக்கும். பலர் தன்னுடைய நிலையை மாற்றி உயர்நிலைக்கு வரக்கூடிய நிலவும், அரசியல் இருப்பவருக்கு திடீரென்று அரசாங்க வழியில் ஆதாயமும் பல துலாம் ராசி நேயருக்கு இந்த காலகட்டங்களில் அடையப் போகிறார்கள். 6இல் உள்ள சனி பகவான் எதிரியை கலங்கழித்து விடுவார். எதிரியை இல்லாத நிலை பண்ணி விடுவார். உங்கள் பேரரசத்தை பெருக்கி விடுவார். அவருடைய விசேஷ தலைப்பார்வை 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு லாபங்கள் பல வழிகளில் வரக்கூடிய நேரம், பல வழியில் வரக்கூடிய நேரமும் பல தேசத்திலிருந்து வரக்கூடிய யோகமும் கிடைக்கப் போகிறது. சிலருக்கு லாட்ரி யோகம் அடிக்கப் போகிறது, சிலருக்கு புதிய யோகம் அடிக்கப் போகிறது, சிலருக்கு ஏற்கனவே வாங்கி சொத்தின் மதிப்பெல்லாம் பல 500 மடங்காக மாறக்கூடிய நேரம்லாம் ஏற்பட்டு இந்த காலங்களில் திடீர் புதிய யோகம் பெறுவது இந்த துலாம் ராசி அன்பர்களும் நேயர்களும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை மிகவும் யோகமாய் செல்ல இந்த 2026இல் மகா தனயோகத்துடன் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் யோகத்தை பெற நீங்கள் அவசியம் கும்பகோணம் அருகிலுள்ள திருநாகேஸ்வரம் கஷேத்திரம் முடிந்தால் ஒரு வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் சென்று அங்குள்ள ராகு பகவான் மங்கள ராகுவாய் ஜொலிக்கும் ஸ்ரீ நாகக்கண்ணி, ஸ்ரீ நாகவள்ளி,
என்ற தாயாருடன் காட்சி தரும் இந்த மங்கள ராகுவை ஒரு பாலாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ராகுவை நீங்கள் மனதார நினைத்து நெஞ்சார நினைத்து மனதார துதித்து வாறு சேடனுமால் முன்னம் வானவர் கமுதம் நீயும் போது நீ நடுவிருக்க புகழ் சிரமற்று பின்ன நாகத்தின் உடல் ஊடுண்ட நட்சத்திரம் வாய்க்க பெற்ற ராகுவே போற்றி போற்றி ரட்சிப்பாய் ரட்சிப்பாயே என்று நீங்கள் மனதார துதித்து வரும் பொழுது ராகு உங்கள் வாழ்க்கையில் மங்களங்களை அள்ளித்தரக்கூடிய மிகப்பெரிய பெரும் யோகங்களை அள்ளி கொடுப்பார். அதே சனி பகவானே ஒரு சனிக்கிழமை நீங்கள் திருநள்ளாறு சேத்திரம் சென்று அவசியம் நீங்கள் சனீஸ்வர பகவான் நலத்திட்டத்தை நீராடி 80 எண்ணிக்கையிலான கருங்கோள மலர அர்ச்சித்து சனீஸ்வர பகவானை மனதார் நினைத்து உள்ள தற்பாரணீஸ்வரன் என்ற சிவபெருமானையும் தாயாரையும் வழிபட்டு சனீஸ்வர பகவானை நீங்கள் நெஞ்சார நினைத்து மனதார துதித்து ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி என்று சொல்வது மட்டுமில்லாமல் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றே சாக நீரில் சச்சரவின்றே சாக நீரில் இச்சகம்பாள இன்னருள் தாத்தாம் இச்சகம்பாள இன்னருள் தாத்தாம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் என்று நீங்கள் மனதார துதித்து வரும்போது பானுமந்தை அருளுக்கிரகம் ராகு பகவானின் தனக்கிரகம் கிடைத்து இந்த 200 நாட்களுக்கு ராகவும் இந்த 2027 பல வழிகளில் வருமானத்தை தரக்கூடிய சனி பகவான் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை நீக்கி துயரத்தை நீக்கி கஷ்டத்தை நீக்கி கடன்களை விலக்கி வழக்குகளை நீக்கி மிகப்பெரிய யோகத்தையும் பேரதஸ்தத்தை கொடுத்து மிகப்பெரிய தனயோக பாக்கியத்தை இந்த ராகு பகவானும் சனி பகவானும் இந்த 2026 தருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.